அப்புறம் கடாயில் நல்லெண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருந்தேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்ட பிறகு இந்த முள்ளங்கி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அது அப்படியே நல்லா சுருண்டிடணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வேண்டிய மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியா, அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் சோம்புத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு அது நல்லா வதங்கின பிறகு அது ஏற்ற மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் குழஞ்சி போயிடும். அது நல்லா அமுங்கிற வரையும் தண்ணி போட்டுடுங்க. மீடியம் தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மீடியம் தீயில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும், சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு சுருண்டும் நல்லா எண்ணெய் தண்ணியெல்லாம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக அரிஞ்சு போட்டு